பாஜக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களின் தொடர் அமளியால் நாடாளுமன்றம் 7வது நாளாக முடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு கடந்த 13ஆம் தேதி தொடங்கியதிலிருந்தே நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் கடும் கூச்சல் குழப்பம் நிலவி வருகிறது. அதானி குழும பங்குச்சந்தை முறைகேடு குறித்து விசாரணை நடத்த கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும், மத்திய அரசு பற்றி லண்டனில் பேசிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக உறுப்பினர்களும் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகின்றனர். இதனால் நாடாளுமன்ற அவைகள் முடக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த இருதரப்பும் தனித்தனியே ஆலோசனை நடத்தி வந்தன. இருப்பினும் காலை 11 மணிக்கு அவைகள் தொடங்கியதும் 2 தரப்பினரும் அமளியில் ஈடுபட்டனர். अगर आप सदन नहीं चलाना चाहते तो सदन की कार्रवाई 2 बजे तक के लिए स्थगित की जाती है. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொடர் கூச்சல் குழப்பத்தால் அவைகள் நண்பகல் 2 மணி வரை முதலில் ஒத்திவைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்தும் உறுப்பினர்கள் ஒத்துழைக்காததால் நாள் முழுவதும் நாடாளுமன்றம் முடங்கியது. வியாழக்கிழமை காலை அவைகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்களின் தொடர் அமளியால் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு ஒரு நாள் கூட நடைபெறாதது குறிப்பிடத்தக்கது. दिनांक 23 मार्च 2023 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. उनसे माफी मांगने का सवाल ही नहीं ஆஸ்கர் விருது வென்ற எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தின் இயக்குநர் கார்த்திகை கான்சால்வஸுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானைகளை பராமரித்த பொம்மன் வெள்ளி தம்பதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படம் ஆஸ்கர் விருது வென்றது. தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடித்தந்த இந்த ஆவணப்படத்தின் நாயகர்களான பொம்மன் வெள்ளி தம்பதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். இந்நிலையில் ஆவணப்படத்தின் இயக்குநரான கார்த்திகை கான்சால்வஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சந்திப்பின் போது கார்த்திகை கான்சால்வஸ் தாம் வென்ற ஆஸ்கர் விருதை முதலமைச்சரிடம் காண்பித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இதனையடுத்து கார்த்திகை கான்சால்வஸுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடுக்காக for the women, for indigenous communities, Tamilnadu. It's truly an honor to be here and to bring back this Oscar back to Tamil Nadu, to its home state. I'm from the Nilgiris community and I'm very proud to be here and to bring this back home. காஞ்சிபுரம் அருகே ஹார்ட்வேர்ஸ் கடை உரிமையாளர் வீட்டில் 150 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பச்சையப்பன் மகளிர் கல்லூரி அருகே வசித்து வருபவர் ஆதிநாராயணன். ஹார்ட்வேர்ஸ் கடை உரிமையாளரான இவர் குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றிருந்தார். இந்நிலையில் ஆளில்லாததை நோட்டமிட்டு வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோ மற்றும் படுக்கை அறையில் இருந்த லாக்கரை உடைத்து 150 சவரன் நகை, 5 கிலோ வெள்ளி மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். வீட்டின் உள்ளே மற்றொரு லாக்கரில் இருந்து 150 சவரன் நகையை அவர்கள் கண்டுகொள்ளாததால் அந்நகைகள் தப்பின. வீட்டில் சிசிடிவி இல்லாததால் மர்ம நபர்களை அடையாளம் காணுவதில் சிக்கல் எழுந்துள்ள நிலையில் கைரேகைகளை கைப்பற்றிய போலீசார் திருட்டு சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்டோரிடம் தேசிய மனித உரிமைகள் ஆணைய குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குண்டலபுரியூரில் அன்புஜோதி ஆசிரமத்தில் ஆதரவற்றோர் துன்புறுத்தப்பட்டதாகவும், பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாகவும், 20 பேர் காணாமல் போனதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக ஆசிரம நிர்வாகி அன்பு ஜூபின் பேபி, அவரது மனைவி மரியா ஜூபின், ஆசிரம பணியாளர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசிரமத்தில் மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்திருப்பதாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. அதன்படி அன்புஜோதி ஆசிரமத்தினரால் பாதிக்கப்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் 5 பேர் கொண்ட குழுவினர் இன்று விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வாரச்சந்தையில் இன்று ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. திருபுவனத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும். இன்று நடைபெற்ற சந்தைக்கு 150க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்போர் ஆடு, கோழிகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். பங்குனி, சித்திரை திருவிழா காலம் என்பதால் ஆடு, கோழி வாங்க சந்தையில் கூட்டம் களை கட்டியது. 2000 ஆடுகள் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் விற்பனையானது.
10 கிலோ எடை கொண்ட ஆடு 5000 முதல் 7000 ரூபாய் வரை விற்பனையானது. கோழி, சேவல் வரத்து வெகுவாக குறைந்திருந்ததால் அவற்றின் விலை அதிகரித்தது. அதிமுகவுடனான கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என தமிழ்நாட்டிற்கான பாஜக தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். பாஜக நிர்வாகிகள் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து விலகி அதிமுகவில் சேர்ந்த நிலையில் இரு கட்சிகளின் தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. மேலும் அதிமுக கூட்டணியை விட்டு பாஜக வெளியேற வேண்டும் என்பதே அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் நிலைப்பாடு என்பதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் இதுகுறித்து திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாட்டிற்கான பாஜக தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பிரதமர் மோடி தலைமையிலான சிறப்பான ஆட்சியை அதிமுக ஆதரிப்பதாக கூறினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேசிய தலைமையே முடிவு செய்யும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். As a alliance, now they are all in the NDA alliance, not only ADMK, others also in alliance. They are all our alliance. Then when elections comes, that situation, this situation, the discussion will come. Sir, you have said that still ADMK is alliance with you. Definitely, they are all in our alliance, within our alliance, and the party high command will take a call. That is there. Ultimately, that is the policy matters. Will be in a, whenever time occurs, whenever situation thing, they definitely party high command take a decision on that. அளவுக்கு அதிகமான செல்போன் பயன்பாடு தீவிர உடல்நல பாதிப்புக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் ஒருவருக்கு திடீரென்று மயக்கம் வந்தாலோ, சுற்றியுள்ள அனைத்து பொருள்களும் நிலையாக இல்லாமல் சுழன்றாலோ எப்படி ஒரு அச்ச உணர்வு ஏற்படும்? அப்படி ஒரு சூழலை கடந்த சில நாட்களுக்கு முன் எதிர்கொண்டிருக்கிறார் ஃபெனல்லா ஃபாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராமில் பிரபலமான இளம் பெண் ஒருவர். திடீர் மயக்கம், அதிக தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளுடன் நடக்க முடியாத நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆரோக்கியத்துடன் இருந்த அவருக்கு திடீர் உடல்நல கோளாறு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஆராய்ந்ததில் நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரத்திற்கு மேல் அவர் செல்போன் பயன்படுத்தியது தெரிய வந்தது. பொதுவாக சிலருக்கு காரணமே இல்லாமல் தலை சுற்றும், மயக்கம் வருவது போல தலை கிறுகிறுக்கும், சுற்றியிருக்கும் மனிதர்களும் பொருள்களும் சுழல்வது போல தெரியும். எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாத போது எதற்காக இப்படி தலை சுற்றுகிறது என்று குழப்பமாக இருக்கும். இந்த பிரச்சனையை வெர்டிகோ என்று மருத்துவர்கள் அழைக்கிறார்கள். குறிப்பாக இரு காதுகளுக்கு இடையிலான சமநிலை தவறும் பட்சத்திலோ, கழுத்து நரம்பில் பிரச்சனை ஏற்படும் பட்சத்திலோ இது ஏற்படலாம். அதுபோல தொடர்ந்து செல்போன், கணினி போன்றவற்றை பயன்படுத்துவதனால் ஏற்படும் மயக்கம், தலை சுற்றல் போன்றவற்றை டிஜிட்டல் வெர்டிகோ என்று புதிய சொல்லாடல் கொண்டு அழைக்கிறார்கள். நம் உடல் நிலையாக இருக்கும் போது கண்கள் அதிகப்படியான நகர்தலை திரையில் தொடர்ந்து பார்ப்பதால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. செல்போன் அதிகம் உபயோகிப்போர் டிஜிட்டல் வெர்டிகோவிற்கான லேசான அறிகுறிகள் தென்படும் போதே மருத்துவர்களை அணுகி அதனை சரி செய்வது நல்லது என்றும், இல்லையெனில் தீவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். செல்போன், டேப்லெட், கணினி போன்றவற்றின் திரைகளை அதிகம் பார்க்காமல் இருப்பதன் மூலம் டிஜிட்டல் வெர்டிகோ வராமல் தற்காத்துக் கொள்ளலாம் என்றும், பணி நிமித்தமாக பயன்படுத்த வேண்டியிருந்தால் குறைந்தபட்சம் 20 நிமிடங்களுக்கு ஒரு முறையாவது திரையை பார்ப்பதில் இருந்து சற்று இடைவெளி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றனர். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். அந்த வகையில் வளமான வாழ்க்கைக்கு நலமான உடலே அடித்தளமாக இருக்கும் நிலையில் அந்த உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீராம். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக ட்விட்டரில் பதிவிட்ட டெல்லி பாஜக வழக்கறிஞருக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக ட்விட்டரில் வதந்தி பரப்பிய டெல்லி வழக்கறிஞர் பிரசாந்த் குமார் உம்ராவ் மீது தூத்துக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பிரசாந்த் குமார் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பின்விளைவுகள் குறித்து தெரிந்திருந்தும் ஏன் போலியான வீடியோவை பதிவிட்டீர்கள் என கேள்வி எழுப்பி வழக்கத்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர்.
இதைத் தொடர்ந்து இன்று நீதிபதி இளந்திரையன் முன்பு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டெல்லி வழக்கறிஞருக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மனுதாரர் இனி இதுபோன்ற பதிவுகளை பதிவிட மாட்டேன் என்ற பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். 15 நாட்களுக்கு காலையும் மாலையும் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே புலம்பெயர் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதாக வதந்தி பரப்பிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக செய்தி தொடர்பாளருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க காவல்துறைக்கு ஒரு வாரம் அவகாசம் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த விவகாரம் தொடர்பாக தூத்துக்குடியில் பதிவான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் பெற்ற உம்ராவ் திருப்பூரில் பதிவான வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உம்ராவ் மீது எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டுமென காவல்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதால் விசாரணை மார்ச் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை அண்ணா நகரின் அடையாளமாக திகழ்ந்த டவர் பூங்காவில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்கள் கோபுரத்தில் ஏற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரில் உள்ள டவர் பூங்கா மிகவும் பழமையான பூங்காக்களில் ஒன்று. டாக்டர் விஸ்வேஸ்வரர் பெயரிலான இந்த பூங்கா 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சுமார் 15 ஏக்கர் பரப்பளவிலான இந்த பூங்காவின் மைய பகுதியில் உள்ள கோபுரத்தின் உயரம் 135 அடி. 12 அடுக்குகளை கொண்ட இந்த டவரில் ஏறினால் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளின் அழகையும் ரசிக்கலாம். நகரின் அடையாளமாக திகழும் இந்த பூங்காவில் பல்வேறு சினிமா பாடல்கள், சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டன. 1968ஆம் ஆண்டில் வெளிவந்த கலாட்டா கல்யாணம், 1972ஆம் ஆண்டில் வெளியான பிள்ளையோ பிள்ளை உள்ளிட்ட படங்களில் இந்த டவரின் தோற்றத்தை மட்டுமன்றி பூங்காவின் அழகையும் காண முடிந்தது. கலையரங்கம், உடற்பயிற்சி செய்யும் வசதி ஆகியவைகளை கொண்ட இந்த பூங்கா சென்னை மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சில அசம்பாவித சம்பவங்களால் இந்த பூங்காவில் உள்ள டவரில் மக்கள் ஏற கடந்த 2011ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. பூங்காவிற்கு நடைபயிற்சி செல்வோரின் கோரிக்கையை தொடர்ந்து 97 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. மாநகராட்சி நிதி ஒதுக்கீட்டில் நடந்த பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட பூங்காவை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணாநகர் பூங்காவில் உள்ள டவரில் ஏற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே ஸ்கேட்டிங்லாம் வரும்போது டவர் பார்க் அப்போ மேலே ஏற விடுவாங்க. ஸோ அப்புறம் ஒரு ஒன் டூ இயர்ஸ்லேயே வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தா கூட டவர் ரொம்ப தெரியும். ஆனால் மேலே போக முடியலேன்னு எடுத்துன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சேன். சடனாக இது ஓப்பன் பண்ணவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதனால தான் கொற்ற மழையில் கூட மேலே போய் பார்க்கணும். ஸோ சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் இருக்குது. என் பேர் ஸ்ரீமதி. நான் டேக்வாண்டோ பிளேயர். 5 to 6 இயர்ஸாக நாங்கள் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக குட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பருங்க, அச்சுக்கவே முடியாது. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இங்கே மேலே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சச் அ கிரேட் ஸ்டெப் இது, இனிஷியல் ஸ்டெப் இது. கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா மேலே வந்து சூசைட் கேசஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ரொடக்டிவ் கிரில்ஸ், பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட். அண்ணா நகர் பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க.
கோபுரத்தில் ஏறுபவர்கள் கீழே விழாமல் இருக்க பக்கவாட்டில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கோபுரத்தின் பக்கவாட்டு பகுதிகள் முழுவதும் பாரம்பரிய ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளாக பூங்காவில் மட்டுமே அனுமதி என்ற நிலை மாறி தற்பொழுது டவருக்கும் பொதுமக்கள் செல்லலாம் என்பதால் பெயருக்கு ஏற்ப மீண்டும் முழுமை பெற்றுள்ளது அண்ணா நகர் டவர் பூங்கா.